இந்த புதிய மாதம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த காலையில இந்த அற்புதமான வீடியோ மூலமா உங்களை பார்க்கிறது பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. இந்த புது மாசத்துல, இந்த செப்டம்பர் மாசத்துல, இந்த துவக்க நாள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துறோம். இன்னைக்கு மாத்திரமல்ல, இந்த மாசம் மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய நலமான கரங்கள் இந்த புதிய மாதத்திலும் உங்கள் மேல் இருப்பதாக. தேவனுடைய இரக்கமும் கருணையும் அவருடைய விரிக்கப்பட்ட ஆரோக்கியத்தின் செட்டைகளும் உங்கள் வீடுகளை, உங்கள் கூடாரங்களை சூழ்ந்து கொள்வதாக. உங்கள் மேலும், உங்கள் பிள்ளைகள் மேலும், உங்கள் குடும்பங்கள் மேலும் கர்த்தாதி கர்த்தருடைய வேதனைகளே இல்லாத ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யம் சம்பூர்ணமாய் இந்த மாதத்திலே உங்கள் மேல் பொழிவதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையினாலும் நாமத்தினாலும் உங்களை நாங்க வாழ்த்துறோம், உங்களை நாங்க ஆசீர்வதிக்கிறோம். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த புதிய மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு புதிய பலத்தை தந்திருக்கிறார், நம்புங்க. கடந்த நாட்களில் நீங்கள் பெற்ற பலத்தை விட, போன வருஷம் நீங்க பெற்ற நன்மையை விட, போன மாதம், போன வாரம், போன நாட்கள் நீங்க பெற்ற அனுபவித்த ஆற்றலை விட, இன்னைக்கு இந்த புதிய மாசத்துல புதிய பவரை, புதிய ஆற்றலை, புதிய சக்தியை, புதிய வல்லமைய படைத்த தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே கடந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் நீங்கள் செய்ய விரும்பி உங்களால் செய்யக்கூடாமற் போனதோ, எதையெல்லாம் நீங்கள் முயற்சித்து நடப்பிக்க வேண்டிய காரியங்கள் நடப்பிக்க பிரயாசப்பட்டும் கைக்குடி வராமல் போனதோ, அந்த காரியங்கள் எல்லாம் உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்காது, நீங்க பெற மாட்டீங்க, நீங்க உங்க லைஃப்ல பெற்று அனுபவிக்க மாட்டீங்க என்ற முடிவுக்கு வந்துடாம, இந்த செப்டம்பர் மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு புதிய ஆற்றலை, புதிய பலத்தை, புதிய சத்துவத்தை, புதிய சக்தியை தந்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு முன்னோக்கி செல்வீர்களாக. இன்றைக்கு இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அற்புதமான வார்த்தைய, வாக்குத்தத்த வசனத்தை நம்ம கொஞ்சம் கவனமா கேட்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இந்த புதிய மாதத்தை தேவன் அல்லவா உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய நாளை, இந்த புதிய காலை, இந்த புதிய விடியலை தேவன் அல்லவா உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், கைகளின் பிரயாசங்களுக்கு அடுத்த விஷயங்கள், உங்கள் கல்வி, உங்கள் தேர்வுகள், உங்கள் பிரயாணங்கள், உங்களுடைய போக்குவரவு, அடுத்த நிலை நீங்கள் அடைவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா பிரயாசங்களிலும் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை மாத்திரமல்ல, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வளமாய் நீங்கள் வாழ்வதற்கான ஆற்றலையும் பலத்தையும் சத்துவத்தையும் தேவன் உங்களுக்கு கூடவே கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்பி முன்வைத்த காலை பின்னுக்கு வைக்காமல், பயந்து தளர்ந்து போகாமல் செய்ய வேண்டிய காரியத்தை தரமா செய்யுங்க. முன்னோக்கி செல்லுங்க. என்னால முடியுமா, என்னால ஆகுமா, உன்னால முடியுமா, உன்னால ஆகுமா என்ற பல சந்தேக கேள்விகள் உங்கள் மனதில் எழும்புமையானால், அதற்கு நீங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு, கர்த்தருடைய பலத்தால நான் எல்லா காரியங்களையும் இரக்கத்தால செய்து முடிப்பேன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பலத்தோடு காரியத்தை நிறைவேற்றுங்கள். இன்னைக்கு உங்க காரியங்கள் எல்லாமே கைக்குடி வரும். இதுவரைக்கும் உங்கள் வாழ்வில் முடியாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்களுக்கு ஆகாமல் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். கிடைக்காத ஒன்று எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைக்காது என்ற முடிவுக்கு வராதீர்கள். செய்ய முடியாத ஒரு காரியம் எப்பொழுதுமே உங்களால் செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வராதீர்கள். ஏனென்றால் முடிவுகள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் உங்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் சத்துவத்தையும் இந்த நாளில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். பெரிய காரியத்தை செய்வதற்கு இன்றைக்கு துவக்குங்கள். ஒரு சிறிய யானையை வளர்த்ததான ஒரு நபர், அது எங்கேயாகிலும் ஓடிவிடுமோ அப்படின்னு சொல்லி அந்த சின்ன யானையினுடைய கால்களை சங்கிலிகளால கட்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய மரத்தை சேர்த்து கட்டி வச்சாராம். இப்போ அந்த குட்டி சின்ன யானை என்ன பண்ணுமா, வலது பக்கம் போகும், இடது பக்கம் போகும். ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல அதால போக முடியாது. ஏன்னா கால்ல சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க.
அப்ப அது என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, அந்த மரத்திலிருந்து சங்கிலி எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ அவ்வளவு தூரம் போகும். அதுக்கு மேல போக முடியாது. ஏன்னா, அது கால்ல சங்கிலி கட்டப்பட்டிருக்கு. அப்போ ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த சங்கிலி கட்டப்பட்ட நேரத்துல தன் கால அசைச்சு அசைச்சு பார்க்குமா, அந்த சின்ன யானையால அந்த சங்கிலிய அறுக்க முடியாது. அந்த சங்கிலிய உடைக்க முடியாது. அதனால அந்த சின்ன யானை என்ன பண்ணுச்சுன்னா, 1 வருஷம் ட்ரை பண்ணுச்சு, 2 வருஷம் ட்ரை பண்ணுச்சு, 3 வருஷம் ட்ரை பண்ணுச்சு. அப்ப 3 வருஷமா நம்ம ட்ரை பண்ணோம். இந்த சங்கிலிய நம்மளால அறுக்க முடியல, உடைக்க முடியல. இனிமேல் உடைக்கவே முடியாது அப்படின்னு அது நினைச்சிருச்சு போல இருக்கு. இப்போ அந்த குட்டி யானை பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரிய யானையா ஆயிருச்சாம். ரொம்ப வலிமையான யானையா ஆயிருச்சாம். பெரிய உறுதியான யானையா ஆனாலும், அந்த சின்ன சங்கிலிய நம்மளால அறுக்க முடியாது என்ற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ள அந்த யானை போனதுனால, இப்போ பெரிய யானையா ஆனாலும் அந்த சங்கிலிய நொறுக்குவதற்கு, அறுப்பதற்கு, உடைப்பதற்கு அது எந்த பிரயாசத்தையும் மேற்கொள்ளவே இல்லையாம். இன்னைக்கு கூட உங்க லைஃப்ல ஏதோ ஒரு காலத்துல உங்களால சில விஷயங்கள் செய்ய முடியாம போயிருக்கும். ஏதோ ஒரு சில காலகட்டங்கள்ல உங்களால சில காரியத்தை பேச, நடைமுறைப்படுத்த, செயல்படுத்த முடியாம போயிருக்கும். அதனால அதே நிலையில தான் நீங்க இன்னைக்கும் இருக்கீங்க நினைக்காதீங்க. அன்னைக்கு நீங்க பெற்ற பலன் வேறு, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பலன் வேறு. அன்றைக்கு நீங்கள் பெற்ற கிருபைகள் வேறு, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கிருபைகள் வேறு. அன்றைக்கு நீங்கள் பெற்ற சகாயங்கள் வேறு, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சகாயங்கள் அபாரமான சகாயங்கள். ஆகவே இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இப்போ உங்ககிட்ட என்ன பவர், என்ன ஸ்ட்ரென்த், என்ன ஆற்றல், என்ன வல்லமை, என்ன வீரியம், என்ன தைரியம் இருக்கோ அதை வச்சு காரியத்தை துவக்குங்க. சோம்பலா இருந்துடாதீங்க. காலங்கள், நேரங்கள், கடமைகள் செய்வதை தள்ளி போடாதீங்க. இன்னைக்கு என்ன காரிய கடமைகளை செய்யணுமோ பெஸ்டா, தரமா அப்பா உங்களுக்கு தந்திருக்கிற ஆற்றலோடு முன் வச்ச காலை பின்னுக்கு வைக்காம தரமா செஞ்சு முடிங்க. ஆச்சரியப்படுவீங்க. அப்பா உங்க கூடவே இருந்து இன்னைக்கு அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பெரியவைகளா இருக்க போகிறது, பயங்கரமா இருக்க போகிறது. இன்றைக்கு உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறும்படிக்கு நான் விசேஷமா இந்த சத்திய வார்த்தையின்படி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். அதற்கு முன்பதாக இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரி யுவராணி அவர்களுக்காகவும், சகோதரி பி பவானி அவர்களுக்காகவும், அது போலவே திருமண நாளை கொண்டாடவிருக்கின்ற அன்பு சகோதரர் பிரேம்குமார், சகோதரி சுமதி தம்பதியாருக்காகவும், அன்பு சகோதரர் எம் பாபு, சிஸ்டர் யுவராணி தம்பதியாருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். நீர் தந்த இந்த புதிய மாதம், இந்த செப்டம்பர் மாதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த செப்டம்பர் மாதம், இந்த புதிய மாதம், இந்த செவ்வாய்க்கிழமை, இந்த 2ஆம் தேதி, இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செவிகளையும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களையும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இல்லங்களையும், அவருடைய குடும்பங்களையும், அவருடைய பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இத்தனை நாட்கள் எங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கல, இத்தனை மாதங்கள் முன்பதாக நாங்க பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு அமையாது போல, எங்களுக்கு கிடைக்காது போல, எங்களுக்கு வாய்க்காதுன்னு போல அப்படின்னு சொல்லி முடிய பிள்ளைகள் ஒரு லிமிட்டுக்குள்ள, ஒரு சின்ன குட்டி எல்லைக்குள்ள வாழ்ந்து விடாதபடிக்கு இன்றைக்கு ஒரு விசாலமான பார்வையை நீர் உடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, இன்றைக்கு தீர்க்க தரிசனமா எங்களோடு பேசினீரே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று நீர் சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரிய கடமைகளை இந்த செப்டம்பர் மாதம் தரமா, சிறப்பா, மேன்மையா, அபாரமா, மகிமையை செய்து முடிக்க வேண்டிய ஆற்றலை நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்திருக்கீங்க என்றதான புரிதலையும் பிரகாசமுள்ள மனக்கண்களையும் நீர் திறந்து கொடுத்து, உம்முடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், இந்த நாளில் நான் செய்யக்கூடிய காரிய கடமைகளை ஆசீர்வதிப்பார், எனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நான் செய்ய போறேன், என் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கான எல்லா சத்துவ பலத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், இதை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பேன் என்று சொல்லி பிள்ளைகள் ஆண்டவரே அழகான துவக்கங்களை மேற்கொள்வார்களாக. ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்துவீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் ஐயா. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் அன்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய நாட்களையும், ஆண்டுகளையும், வருடங்களையும் சகல ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாள்
நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இன்றைக்கு புதிய வளமான நலமான கிருபைகளை தந்து நீர் தாமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.